தவறாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ நமக்கு எந்த மாதிரி கல்லூரி கிடைக்கும், எந்த மாதிரி கல்லூரி கிடைக்காது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம நிறைய ஃப்ரீ வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. இந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ்னால பண்ண முடியாது சார், எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸில் வெபினார் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ வெபினார் அப்படிங்கிறது ஆன்லைன் வெபினார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? என்ன சந்தேகம் சார்? என் பையன் 466 மார்க் சார், பிசி சார். 460 என்ன ரேங்க் வருங்க சார்? ஆல் இண்டியா ரேங்க் 97,000. 97,000னா உங்களுக்கு எப்படி சார்? உங்களுக்கு 97 மூகாம்பிகை கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். சென்ட் பீட்டர்ஸ் 97,000 பார்டரில் இருக்கும். மேபி விவேகானந்தாமே பார்டரில் இருக்கும் சார். சென்னையில் மாதா கிடைக்கும் சார். நந்தா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்பி, அன்னபூர்ணா அந்த மாதிரிலாம் கிடைக்கும் சார். இந்திரா, இந்த மாதிரி லீஸ்ட் காலேஜஸ் கிடைக்கும் சார். ஆல் இண்டியா கோட்டா போட்டா அதாவது அந்த பக்கம் ஆல் இண்டியா கோட்டாலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க சார், வாய்ப்பு இல்லை. அந்த பக்கம் இந்த இன்டீரியர் பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் வேணாலும் போடுங்க சார். 30,000 ரேங்க் கீழே கிடைக்காதுங்க சார். அதெல்லாம் சும்மா சார். ஒன்று புரிஞ்சுக்கணுங்க சார், தமிழ்நாட்டில் 4,000 சீட் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியாவில் 12,000 சீட் இருக்குது. அப்போ எது சார் பெட்டராக இருக்கும்? அது எல்லா ஸ்டேட்லேருந்து வருவான் சார். எப்பவுமே இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சார், ஆல் இண்டியா கோட்டால 30,000 ரேங்க்கு மேலே கிடைக்கவே கிடைக்காதுங்க சார். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் நம்ம நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், பட் யாருக்கும் கிடைக்காது. கோவா சைடு கோவா கட் ஆஃப் கம்மியாக போட்டுருக்காங்க. 470 போட்டு பாருங்க சார். நீங்கள் போடுவாங்க சார். நீங்கள் ரிசல்ட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பாருங்க, அப்போ தான் தெரியும் ரியலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது சார். அதான் சார், அது சார் அந்த ஸ்டேட் கட் ஆஃப் வேறீங்க சார். ஆல் இண்டியா கட் ஆஃப் அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க சார். மேபி நீங்கள் ஒரு காலேஜ் மட்டும் போடலாம். நீங்கள் எந்த மாதிரி காலேஜ் சொல்கிறாங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்க, பட் வாய்ப்புகள் கம்மி தான் சார். சரிங்களா சார்? ஸோ இந்த மாதிரி ஆல் இண்டியாவில் வந்து நமக்கு ஒரு சில ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் கட் ஆஃப் கம்மியாக இருக்கலாம், பட் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப்ங்கிறது எல்லா ஸ்டேட்லேருந்து வரும்போது அதனுடைய இது வந்து அதிகமாக போயிடுங்க. ஸோ அது தவறான புரிதலாக இருக்குது. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் நாங்கள் ஆப்பக்கூடலேருந்து பேசுகிறோம் சார். ஆப்பக்கூடல், என்ன சந்தேகம் சார்? எம்பிசி 460 சார். ரேங்க் சொல்லுங்க. 1,06,000 சார். எம்பிசி 1,06,000 சார்? ஆமாம் சார். தாகூர் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன். ஓகே சார். தாகூர், தனலட்சுமி, அருணை, முத்துக்குமரன் சார். இப்போ இந்த யூனிவர்சிட்டி இல்லாமல் இந்த காலேஜ் கிடைக்கும் இல்லைங்க சார்? இந்த 8.5 lakhs எஸ் சார். சார் கற்பகம் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா சார்? கற்பகம் பார்டரில் இருக்கும், மேபி பார்க்கணும் சார். ஓகே. எப்படி யூனிவர்சிட்டிக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்க சார்? யூனிவர்சிட்டி இல்லாமல் கிடைக்கும் சார். யூனிவர்சிட்டி இல்லாமல் கிடைக்குங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்களா சார்? தேங்க்யூ சார். ஸோ நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகம் வந்து தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் சொல்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை வெபினார் நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்பட்டால் 2 hours வெபினாருங்க. ஸோ அந்த வெபினார் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1,000 rupees. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அந்த பிடிஎஃப் ஃப்ரீயாக கிடைக்கும். அது எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆல் இண்டியா பேஸ்ட், ஸ்டேட் கோட்டா பேஸ்ட். சார் சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? சார் இந்த சென்டாக்னு ஒன்று இருக்கு சார். சென்டாக் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு என்ன மார்க்குங்க? சார் 436 சார். எம்பிசி 436 மேனேஜ்மெண்ட் கோட்டால போக விருப்பமா? ஓகே தான் சார். அப்படின்னா சென்டாக் வேணா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் பெனிஃபிட். பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் கோட்டால போக முடியாதுங்க. ஆமா சார். அதான் இப்போ பிரைவேட் நாங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணால்னா சென்டாக் போடணும்னு ஏதோ சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். சென்டாக் போடலாம் மேடம். சென்டாக் போனால் அந்த 3rd ரவுண்டில் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகா மட்டும் அலாட் ஆகும். பிம்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் மைனாரிட்டி, வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் வராது, 3rd ரவுண்டில் வரும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே மோஸ்ட்லி உங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட் வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் வாய்ப்பு இருக்கா சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் பார்டரில் இருக்குது மேடம். மேபி 2nd ரவுண்ட் 3rd ரவுண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நாங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும்
போட்டாச்சு, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட்டுக்கும் போட்டாச்சு சார். ஓகே. இப்போ நாங்க இது மேனேஜ்மெண்ட் போட்டு நமக்கு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் போக முடியும்னு ஏதோ சொல்றாங்க சார். அது அப்படி இல்லை, தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகலாம் மேடம். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகலாம். கவர்மெண்ட்ல தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகலாமா சார்? எஸ் மேடம், போகலாம். ஓகே சார். வாய்ப்பு வந்து பார்டர்ல இருக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ். எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே சார். இது இப்ப மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணா இந்த சென்டாக்கு போடலாம்ட்டீங்க, அதானே சார்? மேனேஜ்மெண்ட் போடுற மாதிரி இருந்தால் சென்டாக் போடலாங்க. சரிங்க சார். ஓகே சார், அதுதான் சார். சரிங்களா மேடம்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஸோ சென்டாக் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது 3 கல்லூரிகள் இருக்கு. பாண்டிச்சேரி ஸ்டேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த மாதிரி கர்நாடகாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம், தெலுங்கானா மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம், ஆந்திராவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். ஸோ இந்த ஆந்திரா தெலுங்கானால மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேணால் ஃபீஸ் நமக்கு ஒரு 15 lakhs வருங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சென்டாக் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதனோட ஃபீஸ் வந்து 20 lakhs to 21 lakhs வருங்க, இன்க்ளூடிங் ஹாஸ்டல். ஸோ அதனால அவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து 350 above எடுத்திருக்கேன், எம்பிசி கேட்டகரி. சொல்லுங்க. எம்பிபிஎஸ்சி 7.5 ரிசர்வேஷன் போட்டாரு. 7.5 உங்களுக்கு பார்டர் தான் இருக்கும் நினைக்கிறேன். 7.5 கரெக்டாக நான் ப்ரெடிக்ட் பண்ணல, நான் செக் பண்ணி பார்க்கணுமா. மேபி உங்களுக்கு ப்ரைவேட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பிரைவேட்ல வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பட் அது நான் இன்னும் 7.5 ப்ரெடிக்ட் பண்ணல. பட் ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் வரும் வாய்ப்புன்னு. பட் அது உண்மையிலுமே கரெக்டாக அந்த 7.5 பார்க்கலாமா, பார்த்து வேணா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார். சரிங்களா? ஸோ 7.5 நான் ப்ரெடிக்ஷன் பண்ணலை. ஸோ மேபி ஃபர்தராக அடுத்தது நம்ம பார்க்கலாம், பார்த்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பட் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், மேட்டூர்லேருந்து சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து பேசுகிறோம் சார். எங்கேருந்து சார்? சேலம் மேட்டூருங்க சார். சொல்லுங்கள் சார். சார் மாமா அங்கே எலுமிச்சம்பட்டியில் தான் சார் இருக்காங்க. மாமாங்க? கோயம்புத்தூர்ல. சொல்லுங்கள் சார். ஜேஏ இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார், அவர் நம்பர் கொடுத்தாரு. ஓகே சார். இந்த மாதிரி பாப்பா வந்து நீட் எழுதிருக்காங்க சார். ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்கள் சார். இப்போ நீட்ல வந்து 478 மார்க் எடுத்திருக்கா. என்ன கம்யூனிட்டி சார்? பிசிங்க சார். பிசி. சொல்லுங்கள் சார். இப்போ ஆல் இந்தியா கோட்டால அது கிடைக்குமாங்க சார் நம்ம பாப்பாவுக்கு? என்ன மார்க்கு? ஆல் இந்தியா 478. 478 செல்ஃப் ஃபைனான்சிங் வேணா போகலாம் சார். கவர்மெண்ட்ல கிடைக்காதுங்க சார். கவர்மெண்ட்ல ஆல் இண்டியாவில் கிடைக்காதுங்க சார். ஒரு 30,000 ரேங்க்ல தான் கிடைக்குங்க. இல்லை இப்போ இது கவுன்சிலிங் இதுக்கு கைடன்ஸ் கிடைக்குமா சார் நம்ம கிட்ட? கைடன்ஸ் வேணும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சார். என்ன மாதிரி கைடன்ஸ் வேணும்? செல்ஃப் ஃபைனான்சிங் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்டரில் தான் இருக்குங்க, உறுதியாக கிடைக்காது. அந்த ஆல் இந்தியா கோட்டாலிங்க சார்? ஆல் இண்டியா கோட்டால 30,000 ரேங்க்ல தான் கிடைக்கும் சார், இல்லாட்டி கிடைக்காதுங்க சார். அப்படிங்களா சார்? இது டென்டலுக்கு சார்? பிடிஎஸ் டென்டலா சார்? பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ். டென்டல் பிடிஎஸ் கிடைக்கும் சார். பிடிஎஸ் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். சரிங்க சார், சரிங்க சார். அதுக்கு ஏதாவது நீங்கள் கைடன்ஸ் பண்ணுவீங்களா சார்னு கேட்குறேன். கைடன்ஸ் பண்ணுவோம் சார். கைடன்ஸ் வழிமுறைகள் எல்லாம் காட்டுவோம், அதெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க சார், காட்டுவோம். சரி, ஓகே ஓகே. அதுக்கு ஏதாவது ஃபீஸ் ஏதாவது பண்ணுவாங்க சார்? ஆமாம் சார், 2 மெத்தட் இருக்குது. பேசிக் நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும் கேட்டுக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு பேசிக் மோட் ஆஃப் கைடன்ஸ்னு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு மினிமம் ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அட்வான்ஸ் மோட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோம், அதுக்கும் ஃபீஸ் இருக்கும் சார். இன்னொன்று வந்து வெபினார் அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி காலேஜஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த பிடிஎஃப் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ அந்த வெபினார் அப்படிங்கிறது ஆன்லைன் வெபினார், கூகுள் மீட் அப்படிங்கிற லிங்க் அனுப்புவோம். அதில் நீங்கள் கலந்துக்கிட்டா 2 மணி நேரம் வெபினார் கவுன்சிலிங் பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ஸோ ஒன்று உங்களுக்கு அது போகலாம். இல்லை கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் எனி டைம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் பேசிக் மோட், அட்வான்ஸ் மோட் 2 மோட் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் வேணும்னா அட்வான்ஸ் மோடு போய்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்க சார், நான் சொல்கிறேன். சார் அப்போ அதே மாதிரி இந்த ஆல் இந்தியா கோட்டா ரேங்கிங் விட்டப்போ காண்டாக்ட் பண்ணுங்க சார். எஸ் சார், பண்ணிக்கலாம். ஆல் இண்டியாவில் கிடைக்காது சார். உங்கள் தமிழ்நாட்டில் தான் செல்ஃப் ஃபைனான்சிங். ஆல் இண்டியாவில் 30,000 ரேங்க் தான் சார் கிடைக்கும். ரேங்க் எவ்வளோ இருக்குங்க? இல்லை இப்போ 79 சார். 30,000க்கு மேலே கிடைக்காதுங்க சார்.
இல்ல அப்படி வந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டுங்களான்னு. கான்டாக்ட் பண்ணுங்க சார், கான்டாக்ட். சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் 30,000 ரேங்க்குள்ள ஆல் இண்டியா இருந்தால் தான் கிடைக்குங்க. ஸோ அதுக்கு மேலே போனால் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்காது. ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம நல்ல மார்க் எடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் போகலாங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கிருஷ்ணகிரி சார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? சார் என் பையன் நீட் எழுதிருக்கான் சார் இந்த வருஷம். சொல்லுங்கள் சார். அவன் மார்க் 500 சார். கரெக்டா? எவ்வளோ சார்? 500 சார். சொல்லுங்கள் சார், என்ன கம்யூனிட்டி சார்? பிசி கேட்டகரி சார். ரேங்க் வந்து 52,000 சார். கிடைக்கும் சார், கவர்மெண்ட் கிடைக்கும் சார். ஓகே சார், கண்டிப்பாக கிடைக்குமா சார்? 52,000 ரேங்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். உங்களுக்கு என்ன ரேங்க்? என்ன 52 ரேங்க் எவ்வளோங்க? 52,000 சார். 52,000 அப்படின்னா திண்டுக்கல் திருவாரூர் அந்த மாதிரி கிடைக்கும் சார். திண்டுக்கல், திருவாரூர், விருதுநகர், கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி லாஸ்ட் ஆரம்பிச்ச காலேஜஸ் கிடைக்கும் சார். அரியலூர் கண்டிப்பா 55, 58, 60க்குள்ளேயே கிடைக்கும் சார். அது 495 கண்டிப்பா கிடைக்கும் சார். 495 பிளஸ் கண்டிப்பா கிடைக்கும். இல்ல சார், ரேங்க் லிஸ்ட் ஒன்றும் இல்லையா, அதான் கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதான் இன்ஜினியரிங்கும் போட்டிருக்கோம் கவுன்சிலிங்க்கு. அதுவும் இப்போ வருதா சார்? அதான் சார், அது கன்ஃபியூஷனுக்கு தான். கண்டிப்பா கிடைக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பிசி கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்ன காலேஜஸ் கிடைக்கலாம் அப்படின்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தா தெரியும். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், தருமபுரியிலிருந்து பேசுகிறேன் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், என்ன டவுட் சார்? சார் இது கவுன்சிலிங் எப்போ சார் வரும்? ரேங்க் படி கவுன்சிலிங் இன்னொரு 10 days ஆகும் சொன்னால், ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் ஒரு வாரம் ஆகும். ஒரு 10-15 days ஆயிருங்க சார். அதுதான் சார் கேட்கலான்னு பண்ணோம். இன்னும் ஆல் இண்டியா கோட்டா நோட்டிஃபிகேஷன் வரணும் சார். ஆல் இண்டியா கோட்டா நோட்டிஃபிகேஷன் வரையும் வரல. அது 10ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல், அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஆரம்பிக்கும். எப்படி இந்த லாஸ்ட் வீக் ஆயிடும் சார். 20th மேலே தான் இருக்கும் சார். அப்படியா சார்? எஸ் சார். சார் எம்பிசி 496 கிடைக்கும் சார். நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். 496 என்ன ரேங்க் சார்? ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் சார். எம்பிசி 496ங்களா? ஆமாம் சார். எந்த ஊர் சார் நீங்க? தர்மபுரி சார். நல்ல கல்லூரி கிடைக்கும் சார். 496க்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் கிடைக்காது. தருமபுரி 500+ தேவைப்படும். ஈரோடு கிடைக்கும் சார். திருவண்ணாமலை, கன்னியாகுமரி. எந்த ஊர் நீங்க? தர்மபுரி சார். கரூர் கிடைக்கும் சார். அந்த மாதிரி கிடைக்கும் சார். திருவண்ணாமலை கிடைக்கும். சரி சார். அதுக்கப்புறம் இருக்கிற காலேஜ் எல்லாம் திருவாரூர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் சார். சார் ஓகே சார். தூத்துக்குடியெல்லாம் கிடைக்கும். பட் உங்களுக்கு டிஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் பாருங்க சார், உங்களுக்கு எப்படி திருவண்ணாமலை கிடைச்சா எடுத்துக்கலாம் நீங்கள். சார் ஓகே சார். தேங்க்யூ சார். இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள், என்ன கல்லூரி கிடைக்கும், இது கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுடைய ரேங்க் பொறுத்த இருக்கு. பட் தமிழ்நாடு ரேங்க் வரணும். பட் தமிழ்நாடு ரேங்க் முன்னாடி ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ண ஓரளவுக்கு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 2022 பேஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 2023 பேஸ் பண்ணி சொல்கிறோம். என்ன ரீசனால 2023 பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 400 to 500 மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கட் ஆஃப் அனலைசிஸ் 2023 பேஸ் பண்ணி சொல்கிறோம். பட் அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 2022 பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இந்த நம்மளுடைய அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் த கர்நாடகா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி சொல்கிறோங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். ஹலோ.
ஓபன் பண்ணிட்டாங்களா சார்? கர்நாடகா நான் பார்த்து சொல்லட்டுமா மேடம்? பார்த்து சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டாங்கிறாங்க. நான் செக் பண்ணுறேன் மேடம். செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மேடம். சரிங்க சார். ஓகே சார். அதே மாதிரி பாண்டிச்சேரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கானா, ஆந்திரா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். கர்நாடகா உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மேடம். சரி சார். சார் 398 மார்க்குக்கு பாண்டிச்சேரி அப்ளை பண்ண கொஞ்சம் ஃபீஸ் கம்மி கிடைக்கலாம் சார்? ஃபீஸ் அங்கே எல்லாமே 20 lakhs வந்துடும் மேடம். ஓ சரி சார். சரி சார். ஃபீஸ் மட்டும் பார்த்து சொல்லுங்க சார். எஸ் மேடம். எஸ் மேடம். சரி. ஓகே. The person you are trying to reach is unable to take your call at the moment. Please try later. நீங்கள் முயற்சிக்கும் நபரால் உங்களது அழைப்பை ஏற்க முடியவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். आप जिस व्यक्ति से संपर्क करने की कोशिश कर रहे हैं वे इस समय आपकी कॉल स्वीकार नहीं कर पा रहे हैं. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். என் பொண்ணு சார் 436 சார். ஓகே. எம்பிசி கேட்டகரியில இருக்கோம் சார். 436 எம்பிசி கேட்டகரி. 436 பார்டர்ல இருக்கு மேடம். ஓகே சார். சார் நாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துட்டோம்னா செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு 3rd ரவுண்ட் வரை வெயிட் பண்ணலாமா சார்? 3rd ரவுண்ட் வெயிட் பண்ணலாம் மேடம். 3rd ரவுண்ட்ல போகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் எடுத்த முன்னாடி வெயிட் பண்ணலாமா சார்? எடுத்துட்டு 3 ரவுண்டு போகலாம் மேடம். பண்ணலாம். செல்ஃப்க்கு வெயிட் பண்ணலாம். எஸ் மேடம். எஸ் மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ கர்நாடகா கேஇஏ வெப்சைட் நீங்கள் பார்க்கலாம். சப்மிஷன் ஆஃப் நியூ யூஜி நீட் அப்ளிகேஷன் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கர்நாடகாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் காட்டுமன்னார்கோவிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். எங்கள் பாப்பா வந்து 476 மார்க் எடுத்திருக்காங்க. என்ன கம்யூனிட்டிங்க? எஸ்சி கம்யூனிட்டி சார். 476 கவர்மெண்ட்ல கிடைச்சிருக்க மேடம். டாப் 5 வரை 5 கிடைக்குமா சார்? டாப் 5ல கிடைக்கலாம். இருக்க பார்க்குறேன். 476 சார். அதாவது ஆல் இண்டியா ரேங்க் வந்து 80ல இருக்காங்க சார். 80,000ல இருக்காங்க. 476 கோயம்புத்தூர் டாப் 3 கோயம்புத்தூர் கிடைக்கும் மேடம். கோயம்புத்தூர் ஓமந்தூரார் பார்டர்ல இருக்கு. கோயம்புத்தூர் மதுரை. ஓகே சார். கோயம்புத்தூர் மதுரை 475 வாய்ப்பு. 85,000 ரேங்க் வரை கிடைச்சிருக்கு 2022ல 3ல. ஓகே சார். ஓகே சார். கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் இந்த 3 கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே சார். தஞ்சாவூர் கன்ஃபார்மா கிடைக்கும். மதுரை கோயம்புத்தூர் பார்டர்ல இருக்கும். அப்படிங்க சார். ஓமந்தூரார் கிடைக்காதுங்களா? ஓமந்தூரும் பார்டர் தான். நீங்க எந்த ஊரு சார்? எங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் காட்டுமன்னார்கோவில் சார். அப்படின்னா நீங்க தஞ்சாவூர் எடுத்துக்கலாமே, நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ கர்நாடகா ஓப்பன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஜி நீட் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போர்ட்டல் ஃப்ரம் 8 PM on 7/7/25 to 10/7/25. 7ஆம் தேதி இரவு 7ஆம் தேதி 8 மணியிலிருந்து 9:10 மணி வரைக்கும். 10ஆம் தேதி 8, 9, 10ஆம் தேதி மார்னிங் 10 o'clock முடிஞ்சிருதுங்க. ஸோ candidates who are not registered for UG NEET 2025 but qualified in UG NEET 2025 have to submit application online and pay their fees to become eligible for admission to medical, dental, eyes courses by selecting UG NEET 2025 new registration link in the KE portal from 8 PM on 7/7/25
10/7/2025 11 AM. அப்போ ஒரு 2 days இருக்குங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த 2 நாட்களுக்குள்ள நீங்க இந்த கர்நாடகாவுக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்தால் போடலாம். இந்த கர்நாடகாவுக்கு நம்ம எப்படி போடலாம்? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடலாங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு போட முடியாது. ஸோ CET ஆன்லைன் setonline.karnataka.gov.in அப்படிங்கிற இதில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கான இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்நாடகா மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா கன்னடாவில் இருக்கும். அந்த லாங்குவேஜை மாற்றி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது இங்கிலீஷில் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கர்நாடகா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு நமக்கு ஸோ கர்நாடகா நீங்கள் அப்ளை பண்ண விருப்பறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நியூ நீட் அப்ளிகேஷன் நோட் சில நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இன்னுமே ஆந்திரா தெலுங்கானா நீங்கள் பார்க்கணும். ஸோ அதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால போக முடியுங்க, கவர்மெண்ட் கோட்டால போக முடியாது. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நீங்க வரேன்னு சொன்னீங்க, என்ன ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே சார், இந்த வீக்கில் மீட் பண்ணிடலாம் சார். நீங்கள் நாளைக்கு நாளை கழிச்சு கூப்பிடுங்க சார், மீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார், ஓகே. பரவாயில்ல சார், நம்ம மீட் பண்ணிடலாம் சார், இந்த வீக்கில் மீட் பண்ணிடலாம் சார். மீட் பண்ணி என்ன மார்க் சார் உங்களது? பிசி கம்யூனிட்டிங்களா? எம்பிசி நல்ல காலேஜ் கிடைக்கும் சார், வாங்க சார் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க சார் நம்ம. ஓகே சார், ஓகே. ஸோ நம்ம நேரடியாக நீங்கள் கன்சல்டேஷன் வேணாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். கூகுள் மீட் அந்த மாதிரி, ஜூம் மீட், கூகுள் மீட் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து பர்சனலைஸ் கைடன்ஸ் வேண்டாம், பட் எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன் வெபினார், 2 hours வெபினார், இந்த மாதிரி கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ இது ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஒரு 60 மேக்ஸிமம் 50 to 60 மெம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீக்கில் நம்மளுடைய வெபினார் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் வெபினார் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் கலந்துக்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குங்க, அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணால் QR கோடு இருக்கும், அது பேமெண்ட் கோடு இருக்கும், அதை பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வெபினார் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட் அவேர்னஸ் அபவுட் த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ஸோ சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, பேமெண்ட் எப்படி பண்ணுறது, ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும், ஸோ கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. பட்
அந்த வெபினாரோட அதனுடைய ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிடும். பட் இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ப்ரீமியம் மோட் கைடன்ஸ் எடுத்துக்கலாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் நியூ சீட் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்குங்களா சார்? இது வரைக்கும் தெரியல சார், பட் கவுன்சிலிங் எப்போ தான் தெரியும் சார். அப்படிங்களா? சரி சார். எப்போ சார் இப்போ ரேங்க் லிஸ்ட் வர மாதிரி இருக்கு? ரேங்க் லிஸ்ட் விரைவில் வந்துடும் சார், ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே வருங்க சார். 10ஆம் தேதி வரீங்களா? எஸ் சார். சரிங்களா சார்? ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள், கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம், அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி வேறு ஸ்டேட் தெலுங்கானா அப்ளை பண்ணலாமா, ஆந்திரா அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்குன்னா நம்ம அதையும் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ தெலுங்கானா, ஆந்திரா நீங்கள் அப்ளை பண்ணால் என்டிஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்களா, என்டிஆர் என்டி ராமராவ் என்டிஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ். ஸோ அந்த ஹெல்த் சயின்சஸ் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா அது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நமக்கு தெரியும், அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். ஸோ எதுவுமே வரல சிஸ்டம், மேபி விரைவில் அங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆந்திரா தெலுங்கானா போன இடத்துல வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா மற்ற ஸ்டேட்ல ஒன்றா போடாமல் இருக்காங்க. ஸோ யூஜி 2025 ரேங்க் வைஸ் குவாலிஃபைட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஆந்திர பிரதேஷ். இப்படி கர்நாடகாவில் நம்ம இது பண்ண மாதிரி இப்போ ஆந்திர பிரதேசில் குவாலிஃபைட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது விரைவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி விரைவில் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கான அங்கேயும் உங்களுக்கு சீக்கிரம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ a lot of informations. Competent authority quota, management quota, B category for NRI quota. The allotment is purely based on merit and phase-wise options exercised by the eligible only to அது இது மாதிரி தெளிவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆந்திராவில் நமக்கு வரக்கான நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஆந்திராவில் யார் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பண்ணலாம், பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் பண்ண முடியுங்க. ஸோ ஆந்திராவில் நமக்கு ஒரு குவாலிஃபைட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபைட் லிஸ்ட்டை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆந்திராவில் நம்ம குவாலிஃபைட் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ அது ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் குவாலிஃபைட் லிஸ்ட் கொடுக்குறது இல்லைங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் குவாலிஃபைட் லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஆந்திரா மாநிலத்தில் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க. ஸோ 600க்கு மேலே நமக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கேயும் ஒரு 100 பக்கமாக வாங்கியிருக்காங்க. அதாவது 75 மாணவர்கள். நம்ம ஒரு ஆந்திராவில் நமக்கு தமிழ்நாட்டில் 80லேருந்து 120 வரைக்கும் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆந்திராவில் 77 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு 100-120 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் ஆந்திரா லிஸ்ட்ல வந்திருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சொல்லுங்க என்ன மார்க் வருங்க, என்ன ரேங்க்குங்க, என்ன மார்க்குங்க? 431க்கு உங்களுக்கு பிடிஎஸ் தான் வாய்ப்பு இருக்குங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். கவர்மெண்ட் கோட்டா கொஞ்சம் பார்டர் தாங்கம்மா, செல்ஃப் ஃபைனான்சிங் பார்டர் தான் இருக்கு. பிடிஎஸ் கவர்மெண்ட்ல கிடைக்கிறக்கும் பார்டர் தான் இருக்குங்க. கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குங்க. கண்டிப்பா கிடைக்கும் வாய்ப்பு. 440 கீழே கிடைக்கிறது கஷ்டம் தாங்க. சரிங்களா? வேற நீங்க பிடிஎஸ் தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல ஐஸ் கோர்சஸ் பார்க்கலாம். சரிங்களாமா? ஆல் இண்டியா கோட்டாலாம் கிடைக்காதுங்கம்மா. ஆல் இண்டியா கோட்டாலாம் கிடைக்கிறது கஷ்டம் தாங்கம்மா. சரி சார், தேங்க்யூ சார். ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 500 மார்க்குக்கு மேலே 1800 பேர் எடுத்திருக்காங்க.
ஸோ ஆந்திராவில் 500க்கு மேலே 1800 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம 2800 ஸ்டூடெண்ட்ஸ் வருவான்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே போகாதுங்க. ஆந்திராவில் 500+ 1813 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ ஆந்திராவில் அந்த ஸ்டேட்டுக்கு கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டேட்லேருந்து போனால் வேணா ஆல் இண்டியா கோட்டாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 450க்கு மேலே எவ்வளோ எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அனலைசிஸ் நமக்கு விட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. 450க்கு மேலே ஆந்திராவில் ஒரு 5000 நம்ம வந்து ஒரு 7000 பேர் இருப்பான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே வந்து 4500 பேர் 450+ ஒரு 5000 பேர் எடுத்திருக்காங்க. 4600 4700 4700 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 450+ 4000 நம்ம ஒரு 7000 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம 450க்கு மேலே 7000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆந்திரா அப்படிங்கிறது ஆந்திரா தெலுங்கானா 2 ஒன்றா இருந்தது, இப்போ பிரிஞ்சிருக்கு. அப்போ பார்க்கும்போது ஆந்திராவுடைய காம்படிஷன் வேற மாதிரி இருக்கும், தெலுங்கானாவோட காம்படிஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஆந்திரா ஸ்டேட்டு தெலுங்கானா 2 சேர்ந்து இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல எண்ணிக்கை மாறுபடுங்க. அப்போ ஆந்திராவில் 450க்கு மேலே 4700 பேர் எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு 7000 பேர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரி வரக்கான நம்ம ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ 400க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 13000 பேர் எடுக்கிற மாதிரி. இங்கே 8000 ஆந்திராவில் 8600 பேர் எடுத்திருக்காங்க. ஆந்திராவில் 400க்கு மேலே 8623 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ ஆந்திராவோட எண்ணிக்கை தமிழ்நாட்டை விட குறைவாக தான் இருக்கு. பட் ஆந்திராங்கிறது இப்போ பிரிஞ்சதுனால அதனோட எண்ணிக்கை மாறுபடலாம். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு காலேஜஸ் குறைவாக இருக்கும், அந்த ஸ்டேட்டில் வேற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே பெய்டு சீட் எல்லாம் இருக்குதுங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது ஆந்திராவில் ரீசன்ட் காலேஜஸ்லாம். அப்போ அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த எண்ணிக்கை, ரேங்க்கு, சீட்டு எல்லாம் மாறுபடுது. பட் அதனால தான் கர்நாடகா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா நமக்கு ரேங்க் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல் இண்டியா ரேங்க் பார்க்கும்போது நமக்கு இதே மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு அடுத்தது தெலுங்கானா பார்க்கலாங்க. ஆந்திராவுடைய மிக முக்கியமான அப்டேட், ஆந்திரா ஸ்டேட்டுடைய லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தெலுங்கானாவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற விரைவில் ஒரு கொஞ்சம் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தெலுங்கானா ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஆந்திரா ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் என்டிஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், அதே மாதிரி தெலுங்கானாக்கு கலோஜி நாராயண ராவ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், KALOGI கலோஜி நாராயண ராவ் யூனிவர்சிட்டி ஹெல்த் சயின்சஸ். ஸோ அதுலேயும் இதோட முடிச்சிடலாம். இந்த செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ விரைவில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெலுங்கானாவில் வரலைங்க, தெலுங்கானாவில் எந்த அப்டேட்ஸும் போடலை. பட் ஆந்திராவில் மெரிட் லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஆந்திராவில் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பெய்ட் கைடன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வெபினார், இந்த வெபினார் அப்படிங்கிறது 2 hours வெபினார். ஸோ தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.